இந்த ஷோ மூலமா இதுவரைக்கும் ஒரு 5 நாள்ல நல்ல பேர் சம்பாதிச்சது யாருப்பா? இந்த 5 நாட்கள்ல வந்து இருந்த பேரையும் கெடுத்துக்கிட்டது யாருப்பா? அப்படின்ற ஒரு கேள்வி. அத அவங்க வந்து இப்ப அப்படின்ற இருக்கக்கூடிய கேள்வி அந்த பார்ட்டிசிபென்ட் கேக்குறாப்புல. எல்லாரையா நீங்க நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கன்றாப்புல. ஆமா. இப்ப அதுதான் கேள்வி. நீங்க சொல்லுங்க தேவ், யாருக்கு வந்து இருக்கிறதுலே இந்த சீசன்ல இந்த 4 நாள்ல வந்து அந்த ஃபேம் வந்து ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சார், ஆமா. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கனிக்கும் திவாகருக்கும் ஓரளவு ஏறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இந்த திவாகர் மேட்டர்ல புரியாதது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு 50-50 மாரி தான் பார்க்குறேன். சில பேருக்கு வந்து இந்த அனுதாப ஓட்டு பாவம்ப்பா எல்லாரும் சேர்ந்து புடிச்சு இந்த ஏறுறாங்களேப்பா அவரன்னு சொல்லிட்டு அந்த அனுதாப ஓட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிஜமாவே அவர வந்துட்டு அப்ராணி, அவர் ரொம்ப அப்பாவி, அவரு ஒண்ணும் தெரியாத அந்த அப்பாவிக்காக தான் சார் அந்த இதுவே. நீங்க மட்டும் நம்பிடாதீங்க சார், நம்பிடாதீங்க. திவாகர்ன்ற ஆளு வந்து அப்பாவி கிடையாது. முழுக்க முழுக்க கண்டென்ட்டுக்காகவும் தன்னோட ஃபேமுக்காகவும் எதனா பண்ணி மேல வந்துட முடியுமான்னு சொல்லிட்டு அப்பாவியா நடிக்கிற பயங்கரமான உஷாரான ஆளுன்றத இன்னும் போக நீங்க பாப்பீங்க. ஆல்மோஸ்ட் பாத்திருப்பீங்க. ஆனா சும்மா லேசுப்பட்ட ஆள் கிடையாது. இந்த கேன கம்நாட்டி மாதிரி நடிக்கிறது சும்மா இருக்கவங்க நடிக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? சும்மா ஒரு முலாம் பூசுறது புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் வெளிப்படும். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும்.